கிருபையும் இரக்கமும் நிறைந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாம் மகிமைப்படுவதாக. உங்கள் ஒவ்வொருவரையும் காலை தினத்தில் காலை வேளையில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அனுதினமும் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் இந்த நிகழ்ச்சியை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்து அவர்களையும் சப்ஸ்கிரைப் செய்ய இந்த நிகழ்ச்சியை அறிமுகப்படுத்தி வையுங்கள். தேவன் அதற்கேற்ற அந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிற, அந்த சுவிசேஷத்தை பகிர்ந்து கொடுக்கிற அதே பலனை உங்களுக்கும் தந்து உங்களையும் ஆசீர்வதிப்பார், உங்கள் குடும்பத்தையும் வர்த்திக்க பண்ணுவார் என்று நான் நம்புகிறேன். இந்த நித்திய மகிழ்ச்சி சபையிலிருந்து இந்த இடத்துல நாங்கள் ரெக்கார்ட் பண்ணி கொண்டிருக்கிறோம். இந்த சபையை பொறுத்த வரைக்கும் 2 ஆராதனைகள் வாரத்தில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளும் 7 மணிக்கு ஒரு ஆராதனையும் 10 மணிக்கு ஒரு ஆராதனையும் நடைபெறுகிறது. நீங்கள் ஒருவேளை எந்த சபைக்கும் செல்லாமல் இருப்பீர்கள், அல்லது ஏதாவது ஒரு சபையிலிருந்து பிரிந்து சென்று தனிமையா இருப்பீர்கள் என்றால் தயவு செய்து இந்த சபைக்கு கடந்து வாருங்கள். ஆண்டவர் உங்களை ஆற்றி தேற்றி உங்களை வல்லமையான பாதையில நடத்த சித்தமுள்ள தேவனா இருக்கிறார். ஆண்டவர் உங்களை நிச்சயமே ஆசீர்வதிப்பார். தவறாமல் கடந்து கொள்ளுவார் மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய தினம் நாம் வாசிக்க இருக்கிற வசனம் மார்க்கு 10வது அதிகாரம் 27வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாததுதான், தேவனால் இது கூடாததல்ல, தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். பாருங்க, இதற்கு முன்னாடி இருக்கிற நீங்க கதையெல்லாம் குறித்து பார்க்கும் பொழுது ஒரு ஐஸ்வர்யவான் இயேசுவின் இடத்துல வந்து எப்படி நான் ரட்சிக்கப்படணும் என்ன பண்ணணும்னு கேட்கும்பொழுது எல்லாவற்றையும் அவன் நான் பின்பற்றிட்டு தான் வரேன். அப்போ நீ இன்னும் பூரணமாய் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் உன்னுடைய ஆஸ்தியை வித்து தரித்திரக்கு கொடு அப்படின்னு சொன்ன உடனே அவன் துக்கமுகமாய் கடந்து சென்று விடுகிறான். அவனுக்குள்ள அந்த இருதயம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இருதயம் அவனுக்குள்ள வரவில்லை. அந்த நேரத்துல சீசர்கள்லாம் ஆண்டவர் சொல்லுகிறார், இவன் ரட்சிக்கப்படுவது மிகவும் அரிது அப்படின்னு சொன்ன உடனே சீசர்களா போய் இவனே இவ்வளோ கண்டிஷனை ஃபாலோ பண்ணி நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி வசனத்தின்படி நடக்கிற இவனாலே பரலோக ராஜ்யத்துக்குள்ள வர முடியாது அப்படின்னா அப்ப யார் தான் வர முடியும் ஆண்டவரே என்று இயேசுவை பார்த்து கேட்கும் பொழுது ஆண்டவர் பிரதியுத்தரமாய் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்றால், இயேசு அவர்களை பார்த்து, சீஷர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாதுதான், தேவனால் இது கூடாததல்ல, தேவனால் எல்லாம் கூடும். நமக்கு தேவையான ரட்சிப்பு, நம்ம எதிர்பார்க்கிற விடுதலை, நம்மளை பரலோகத்துக்கு ஆயத்தம் பண்ணி பரலோக ராஜ்யத்திற்கு நேராய் நடத்தக்கூடிய காரியம் எல்லாவற்றையும் மனுஷரால் எந்த ஒரு சூழ்நிலையிலும் கை கூடி வர பண்ணவே முடியாது. ஏன்னா மனுஷனுக்கு நலமாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அதன் முடிவு மரண வழிகள் என்றுதான் வசனம் சொல்லுகிறது. எந்த முடிவுமே நித்திய ராஜ்யத்துக்கு அழைத்து செல்லுகிற வழிகள் அல்ல. தேவனுடைய வார்த்தையை கேட்கிற நாம், அதன்படி நடக்க பிரயாசப்படுகிற நாம் மாத்திரம்தான் நித்திய ஜீவனுக்கு ஏதுவாய் நடத்தப்படுகிறதுக்கு ஏதுவான வழிகள்ல இருக்கிறோம். அப்ப அந்த வழிகளை நம்ம நடக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒன்று தேவை. வசனம் வார்த்தை மாத்திரமல்ல, தேவனுடைய அனுக்கிரகம், தேவனுடைய கிருபை நமக்கு தேவை. அந்த கிருபையை நம்ம பெற்றுக்கொள்ளும் பொழுது தேவனால் எல்லாம் கூடும். அவர் எல்லா காரியங்களையும் நமக்காக இந்த பூமியில செய்து முடிப்பார். இந்த ஓட்டம் முடியும் பொழுது ஜெயமாக அந்த முடிவை மாற்றி நம்மளை பரலோக ராஜ்யத்துல சேர்த்துக் கொள்வார் என்பதில் ஒரு சந்தேகம் இல்லை. ஆதலால் பிரியமான தேவனுடைய ஜனமே, அவரை நோக்கி ஓடுகிற ஒரு ஓட்டம் கொண்டவர்களாய், அவரையே சார்ந்து வாழுகிற ஒரு ஓட்டம் கொண்டவர்களாய், அவர் பக்கமாய் இருக்கிற ஒரு ஓட்டம் கொண்டவர்களாய், அவருடைய வேத வசனத்தை இரவும் பகலும் தியானித்து அதை கடைபிடிக்கிறவர்களாக மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவையே எல்லாவற்றிலும் முன்னிறுத்தி ஓடும் பொழுது மனுஷனால் இது கூடாதவைதான், தேவனால் எல்லாம் கூடும் என்று வசனம் சொல்லுகிறது. தேவன் நம்மை நித்திய ராஜ்யத்திற்கு எதுவாக நடத்தி சென்று நித்திய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வது மாத்திரமல்ல, அவரோடு கூட உட்கார்ந்து எப்பொழுதும் சதா காலங்களிலும் அரசாளுகிற அனுபவம், சதா காலங்களிலும் அவரோடு இருக்கிற ஒரு அனுபவம், துதியின் சத்தத்தை கேட்கிற ஒரு அனுபவம், மற்றவர்களைப் போல மடிந்து போகிற அனுபவம் இல்லை, ஜீவ அனுபவத்தை ஆண்டவர் தர வல்லவராக இருக்கிறார். இந்த அனுபவத்தை வேற யாராலையும் தர முடியாது, எந்த மனுஷனாலையும் தர முடியாது. ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவால் இவைகள் எல்லாம் கூடும். ஆனால் ஆண்டவரை நோக்கி விசுவாசமாய் அவரிடத்துல கிட்டி சேருவோம். ஆண்டவர் எல்லா காரியங்களையும் செய்து முடிக்க வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். இரக்கமும் கிருபையும் நிறைந்தவரே, மனுஷரால் இது கூடாதவைதான், ஆனால் தேவனால் எல்லாம் கூடும் என்று சொல்லியிருக்கீங்க சுவாமி. அப்பா, இந்த பாவமான உலகத்துல மனுஷரால் எல்லாம் கூடவே கூடாது என்பதை நாங்கள் நம்புகிறோம் சுவாமி. இப்பொழுது நாங்கள் விசுவாசத்தை அறிக்கை எடுக்கிறோம். என் தேவனாக இயேசு கிறிஸ்துவால் மாத்திரம்தான் எல்லாவற்றையும் செய்ய முடியும். இந்த உலகத்தில் நாங்கள் ஜெயிக்க வேண்டும் என்றால் அதுவும் உம்மாலதான் கூடும். இந்த உலக வாழ்க்கையை விட்டு நாங்கள் மறுபடியும் அடுத்த கட்டத்திற்கு செல்லுகிறோம் என்றால் அதுவும் உம்மாலதான் கூடும் சுவாமி. எல்லாவற்றிலும் உம்முடைய கரம் இருந்தாதான், உம்முடைய கிருபை இருந்தாதான், உம்முடைய சமூகம் இருந்தாதான்
எங்களால் எல்லாவற்றையும் அப்பா பார்க்க முடியும் சுவாமி. மனுஷரால் எதுவும் கூடாது ராஜா. நாங்க உம்மை நம்பி இருக்கிறோம். உம்மை பிடித்திருக்கிற ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்ன வாக்குத்தத்தத்தின் பிரகாரம் அப்பா எல்லாம் உம்மாலே கூடும் என்று நாங்கள் விசுவாசித்து உம்மை உறுதியாய் அண்டிக் கொள்கிறோம் ராஜா. ஏசப்பா, யாரெல்லாம் இப்பொழுது ஒப்பு கொடுத்தார்கள் அவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. அவர்களுக்கு கைகூடி வராத எல்லா காரியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து கைகூடி வர பண்ணுங்க. ஒவ்வொரு காரியங்களும் தேவனுடைய கரமும் வல்லமையும் கூட இருந்து வழி நடத்தட்டும். மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. God bless you.